சிவனின் 19 அவதாரங்களில் மிக பயங்கரமான ரூபங்கள் எதுன்னு தெரியுமா? சிவபெருமான் மேல பக்தி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. யோக ரூபமான தட்சிணாமூர்த்தி முதல் பிச்சை எடுக்கும் கோலத்தில் வந்த பிட்சாடனர் வரை எல்லாமே மர்மம். சிங்கத்தையே அடக்க சரப பறவையாக உருவெடுத்த ஈசனின் விஸ்வரூபம் உங்களை வியக்க வைக்கும். நந்தீஸ்வரர் அவதாரமும் அஸ்வத்தாமனின் ஆக்ரோஷமும் சிவனின் ஒரு அங்கம்தான். ஞானத்தை வழங்கவும் ஆணவத்தை அழிக்கவும் ஈசன் எடுத்த லீலைகள் இவை. இன்னும் பல ரகசிய அவதாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள மகாகால அவதாரம் காலத்தை ஆள்பவர், தாரகை அவதாரம் பக்தர்களை காப்பவர், புவனேச அவதாரம் உலகை காப்பவர், பைரவ அவதாரம் தீய சக்திகளை அழிப்பவர், மிகவும் ஆக்ரோஷமானவர், கபாலீஸ்வரர் அவதாரம் கபாலம் ஏந்தியவர், துர்வாசர் அவதாரம் கோபத்திற்கு பெயர் பெற்ற முனிவர், அனுமன் அவதாரம் சிவனின் 11வது உருவம் ருத்ர அவதாரம், விருஷப அவதாரம் நந்தி தேவர் அல்லது காளை உருவம், பிப்பலாத அவதாரம் சனி பகவானின் தாக்கத்தை குறைப்பவர், வைத்தியநாத அவதாரம் நோய்களை தீர்க்கும் மருத்துவர், யக்ஞேஸ்வர அவதாரம் யாகங்களை காப்பவர், சரப அவதாரம் பாதி பறவை பாதி சிங்கம் நரசிம்மரை சாந்தப்படுத்த எடுத்த உருவம், அஸ்வத்தாமன் அவதாரம் மகாபாரதத்தில் அழியாவரம் பெற்றவர், கிராத அவதாரம் வேடன் உருவம் அர்ஜுனனை சோதிக்க எடுத்தது, தூர்ஜதி அவதாரம் சடாமுடி தரித்தவர், பிரம்மச்சாரி அவதாரம் பார்வதி தேவியின் தாவத்தை சோதிக்க எடுத்த உருவம், சுந்தரேஸ்வரர் அவதாரம் மதுரை மீனாட்சியை மனம் புரிந்தவர், வீரபத்திர அவதாரம் தக்கன் யாகத்தை அழிக்க தோன்றியவர், யதிநாத் அவதாரம் விருந்தோம்பலின் பெருமையை உணர்த்த வந்தவர். நீங்க உண்மையான சிவபக்தனா? கீழே ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.